இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ட்ரெஸ்ல தேவதை மாதிரி இருக்கேன்னு சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? தேவதை மாதிரி இருக்கு போதுமா? ஆமா, பாராட்ட கூட நம்மளே கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. நான் சொன்னா அது மட்டும் தான் சொல்லுவியா? இன்னும் ஏதாவது பிரைஸ் பண்ணி பேசி சந்தோஷப்படுத்தினா என்ன? அதான் நீ தேவதை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் என்ன சொல்லணும்? இந்த ட்ரெஸ் உன் நிறத்துக்கு எடுப்பா இருக்கு, உன் கூட இருக்கிறப்போ நானும் அழகா தெரியறேன்னு உண்மையை சொன்னா என்னவா? சரி விடு, உண்மைய சொன்னா கோச்சுக்கு வேணாம். மாப்ள, வாவ், ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கீங்க. பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ரெண்டு பேரும் மேட்சிங்கா இருக்கீங்க. இப்ப யாராச்சும் பெஸ்ட் கப்பல்னு போட்டி வச்சா கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. போயிட்டு வந்துட்டுமா? வேணாம் மாப்ள. அண்ணே, நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றேன் சிஸ்டர். இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் பெஸ்ட் கப்பல் லிஸ்ட்ல நீங்களும் வந்துட்டீங்க. உங்கள மாதிரி கியூட் கப்பல பார்க்கவே முடியாது. ஏய், போதும் வர்றா. இல்ல மாப்ள, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. உங்களுக்கு திருஷ்டி தான் சுத்தி போடணும். புது ட்ரெஸ் போட்டாச்சு, அடுத்து என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அத சொல்லு. கண்ணு மூடு. என்ன சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்ட கண்ணு மூட சொல்ற? கேள்வி கேட்டுட்டே இருக்காத, கண்ணு மூடு. டேய், கண்ணு மூடு. அப்படியே வா. கண்ணை திறக்காத. இது ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோவை எடுத்து அன்னைக்கு சித்தி நெருப்புல தூக்கி போட்டாங்கல்ல, நான் பதறியே போயிட்டேன். நம்ம கல்யாண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நான் பயந்துட்டேன். அந்த கோவத்துல தான் நான் அன்னைக்கு அவங்கள அரைஞ்சேன். தெரியும், அப்போயே உனக்கு இன்னொரு போட்டோ கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அது அப்ப கொடுத்திருந்தா சாதாரணமா இருந்திருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்ல கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் இப்ப கொடுக்குறேன். வேலண்டைன்ஸ் டேல எனக்கு இந்த போட்டோவை கிஃப்டா கொடுத்திருக்கேன். உண்மையிலே எனக்கு இது ஸ்பெஷல் மொமெண்ட் தான். நான் இதை இன்னைக்குமே மறக்க மாட்டேன். மாப்ள, என்ன மெய் மறந்து வேற லோகத்துக்கே போயிட்டாங்களா? மாப்ள, ஏன்டா கத்துற? என்னது கத்துறனா? 2-3 வாட்டி கூப்பிட்டு பார்த்தேன், உங்ககிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்ல. அதான் சத்தம் போட்டு கூப்பிட்டேன். சரி, எது கூப்பிட்ட? இல்ல, 2 கேக்கு துண்டு கேக்கலான்னு தான் கூப்பிட்டேன். கேக்க பார்த்ததும் ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்தா, மொத்தமா நீ எடுத்துட்டு போய் மொத்தமாவா? தேங்க் யூ மாப்ள. வெல்கம். நீங்க ரொமான்ஸ கண்டினியூ பண்ணுங்க. நீ ஏற்கனவே ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டியா? ஆமா. ஏன் இப்படி பாக்குற? எப்படி பாக்குறேன்? ஏன் இப்படி அடிச்சு பாக்குறேன்னு கேட்டேன். ஆமா, நீ எனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணல. ஆனா என்கிட்ட யாரு எப்போ வந்து இந்த உலகத்திலேயே உனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு கேட்டா நான் என் கார்த்தின்னு தான் சொல்லுவேன். அப்படியா? ஆமா, நீ எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல்.
நான் உன்னை புகழ்ந்து பேசுறதுக்காக சொல்லல, நிஜமாவே சொல்றேன். உன்ன மாதிரி எல்லா விதத்திலயும் எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. இப்போ உனக்கு அப்படி தோணுது, நாளைக்கு இது மாறலாம்ல. இல்ல, நான் சொல்றேன் எல்லாமே நான் 100% ஃபீல் பண்ணி தான் சொல்றேன். நீ என் லைஃப்ல வந்தப்ப இருந்த ரேவதிய நீ டோட்டலா மாத்திட்ட. நான் அது வரைக்கும் ரொம்ப குருட்டுத்தனமா தான் இருந்தேன். ஆனா நீ வந்த, என் மேல அன்பா இருந்த, அக்கறை காட்டின, என் ஃபீலிங்ஸ நான் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு அத மதிச்சு நடந்த, பார்த்து பார்த்து எனக்காக எல்லாம் செஞ்ச. ஆனா அத புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா நான் நடந்துக்கிட்டப்ப கூட நீ கோவப்படாம, எரிச்சல் அடையாம பொறுமையா என்ன ஹேண்டில் பண்ண. என்ன எனக்கு பிடிச்ச டின்னராவே எல்லாம் இருக்கு. எல்லாம் உனக்கு பிடிச்சதா தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்ன நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறப்பதான் எனக்கு உன் மேல காதல் இன்னும் அதிகமாகுது. ஐ லவ் யூ டா. டா போட ஆரம்பிச்சிட்டியா? அது லவ் அதிகமாகும் போது தானே வந்துருதுடா. என்னென்ன பண்ண சொல்ற? சரிம்மா, இன்னும் அதிகமாகிறதுக்குள்ள சாப்பிட்டுருவோமா? சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ம். சாப்பாடு நல்லா இருக்கு. இங்க சாப்பிடுறத விட உன் கூட தனியா இருக்கிறது, மனசு விட்டு பேசுறது, இதெல்லாம் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நம்ம இப்படி வெளியே வர்றதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. அதனால தான் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு வர முடியல. உன்னை இதெல்லாம் மிஸ் பண்ண வச்சுட்டேன். ஐம் சாரி. சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. கூட்டு குடும்பமா இருக்கிற இடத்துல இதுக்கான ஸ்பேஸ் கம்மி தான். அதான் இதுக்காக நேரம் ஒதுக்க முடியாம போச்சு. மனசெல்லாம் எனக்கு நிறைஞ்சு போச்சு புருஷா. இப்படி ஒரு நாள் வாழ்க்கையில திரும்ப கிடைக்குமான்னு ஏங்குற மாதிரி நீ நிறைய சந்தோஷமான விஷயங்களை பண்ணிட்ட. இந்த ஒரு நாள் என்னால மறக்கவே முடியாது. உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எனக்கு எதுக்கு நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? சாப்பிடு.